தாவேக தரப்பு என்ன சொல்லுதுன்னா, எங்களோட திட்டமே இந்த கைது எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு தாவேகாவுக்கும் கை கொடுத்துருக்குதான். எப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உதயநிதி ஸ்டாலின் வந்து த்ரிஷாவை வந்து ஆபாசமா பேசிட்டார் அப்படின்ட்டு தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சென்னையில வந்து அவரை கைது பண்ணிட்டு போனாங்க. சென்னையில இருந்து தஞ்சாவூர் போற வழியில திமுக காரங்க கொந்தளிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்க அது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. போற வழியில எல்லாம் ஆர்ப்பாட்டம், போராட்டம், சாலை மறியல்ட்டு ஒரு தமிழக அரசியல் களமே அன்னைக்கு வந்து பத்திக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். இந்த கைது நடவடிக்கையில தாவைக்க தொண்டர்கள் உற்சாகமாயிட்டாங்க. விஜய் வந்து கலக்கிட்டாரு, உதயநிதியவே கைது பண்ணிட்டாரு, திமுக ஒரு ஆட்டிட்டாரு அப்படின்னு தாவைக்காரங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுல சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, திமுக தொண்டர்களுக்கும் இதுல செம்ம ஜாலியா, அவங்களுக்கும் வந்து இதுல செம்ம கொண்டாட்டமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது என்னடா வம்பா போச்சு? உதயநிதியை கைது பண்ணா தாவைக்க தொண்டர்கள் கொண்டாடுறது ஓகே தான். எதிர்கட்சி தலைவர் அவங்களுக்கு எதிரியா பாவிக்கப்படுறவங்க, அதனால கொண்டாடுறாங்க. சொந்த கட்சிக்காரங்களே ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, உதயநிதிக்கு திமுக கூட இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி பண்ணாது, அதை வந்து தாவைக்க அரசு பண்ணிருச்சு. நாங்கள் பண்ண வேண்டியதை இவங்க பண்ணிட்டாங்க, ஃப்ரீயாக பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க, ஃப்ரீயாக எங்களுக்கு ரோட் ஷோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதாவது இந்த போராட்டத்தினால துவண்டு கிடந்த திமுக தொண்டர்கள்லாம் உற்சாகமாயிட்டாங்களாம். இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், அந்த எலெக்ஷனில் தோற்று போயிட்டாங்க. அதுலேயும் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலினே தோத்துட்டார். நல்ல கட்சி அப்படியே ஒரு மாதிரி தொண்டர்கள்லாம் ஒரு மாதிரி சைலண்ட் மூடில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்கட்சி பூசல் அந்த பிரச்சனை வேற போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுசீராய்வு குழுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த பிரச்சனை வேற போயிடுச்சு. இதனால வந்து திமுகவே கொஞ்சம் சைலண்ட் மூடில் அமைதியாக இருந்துச்சு. இப்போ இவங்க இந்த மாதிரி உதயநிதியை கைது பண்ணதுனால எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க, செம்ம ஜாலியாக இருக்கிறாங்களாம், களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்களாம். இதனால அவங்க வந்து செம்ம ஜாலியாக இருக்கிறாங்களாம். தாவேக தரப்பு என்ன சொல்லுதுன்னா, எங்களோட திட்டமே உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுறது தான். எதிர்காலத்தில் விஜய் வெர்சஸ் உதய் இப்படி தான் எங்கள் அரசியல் இருக்கணும், அதுக்காக நாங்கள் போட்ட திட்டம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது நான் சொல்லலை, தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி உதய் கைதுக்கு பின்னாடி என்னென்ன மர்மங்கள் இருக்குது, என்னென்ன பின்னணி இருக்குன்னு நம்ம இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி இரவே உதயநிதியை கைது பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவுப்படி தஞ்சாவூர் கிழக்கு போலீஸார் சென்னைக்கு அடுத்த நாள் காலையில் சென்னை வந்து இறங்கிட்டாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சென்னை போலீஸாருக்கும் தகவல் போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்காங்க. அதுக்குள்ள விஷயம் வந்து திமுக தரப்புக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட்டம் கூடிருச்சு. உதயநிதியோட நீலாங்கரை வீட்டில் தொண்டர்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு இங்கேருந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. போகிற வழியிலலாம் செம்ம கூட்டம், செம்ம க்ரௌடு, ஆர்ப்பாட்டம், போராட்டம்ன்ட்டு திமுக தொண்டர்கள்லாம் அத்தக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. இதில் வேற இடைப்பட்டதில் அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனையாச்சு. முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவர் பின்னாடியே காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உதயநிதியை எந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சாங்களோ அந்த காவல் நிலையத்துக்கு உதயநிதியை கொண்டு போய் சேர்க்க முடியலையாம். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, தொண்டர்கள் கூடிட்டாங்க. அதனால் செங்கிப்பட்டியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் வச்சு அவரை வந்து விசாரணை பண்ணி அனுப்பிவிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் வந்து சென்னை விமான நிலையம் வந்தார். அங்கே அவருக்கு ஏகபோகமான வரவேற்பு. அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு அவர் வந்து ஸ்டாலின் வீட்டில் போய் சந்தித்து பேசிட்டு கிளம்பிட்டார். இந்த சம்பவம் வந்து உதயநிதிக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்குதான். உதயநிதிக்கு மட்டும் இல்லை, திமுக தொண்டர்களுக்குமே பூஸ்ட் கொடுக்குது. இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு துவண்டு கிடந்த தொண்டர்கள் இந்த உதயநிதி கைதால் வெகுண்டு எழுந்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு நடந்த இதெல்லாம் பார்க்கணும். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஸ்டாலினே தோற்று போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுசீராய்வு குழுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் உட்கட்சி பூசல்னு திமுக கொஞ்சம் சைலண்ட் மூடில் இருந்துச்சு. அப்புறம் இப்போ இந்த கைதுனால அவங்கெல்லாம் வெளியில் வந்து உற்சாகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர்களும் சீனியர்களுமே உதயநிதியை வந்து தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க தம்பியெல்லாம் தலைவராக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு அவருக்கு கூடின கூட்டமும் ரெஸ்பான்ஸையும் பார்த்துட்டு விஜய் எதிர்க்கிறதுக்கு உதய் தான் கரெக்டு அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால உதயநிதியை விரைவிலேயே திமுகவோட செயல் தலைவராக மாற்றுறதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு திமுக தொண்டர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் தாவைக்க தொண்டர்களும் கொண்டாடுறாங்க. அது என்ன பின்னணின்னு பார்ப்போம். இந்த கைது எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு தாவைக்காவுக்கும் கை கொடுத்துருக்குதான். எப்படின்னா, பெண்களுக்கு ஒன்றுனா விஜய் சும்மா விட மாட்டாரு அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக தான்
இந்த கை தான். எதிர்கால அரசியலை விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்ட்டு கட்டமைக்கிறதுக்கும் இந்த அரசியல். இப்போ என்னன்னா, ஸ்டாலின் வந்து தோற்று போனாலும் அவரோட இமேஜ் வந்து இங்கே குறையவே இல்லை. எதிர்கட்சி தலைவர்களும் சரி, கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, அவரோட பேரை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவும் எப்போதுமே ஸ்டாலினை விட்டு கொடுக்கல. அவர் வந்து அந்த திட்டங்கள் பண்ணியிருக்காரு, இந்த திட்டங்கள் பண்ணியிருக்காருன்னு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து தாவேக்கா தலைமை விரும்பலை. அதனால் அவரை வந்து இப்போ உதயநிதியை இப்போ கைது பண்ணதுனால உதயநிதியோட இமேஜ் ஏறி இருக்கு. அப்போ அடுத்து வந்து அவர் தலைவராக ஆயிட்டாரு அப்படின்னா ஸ்டாலின் வந்து ரிட்டையர் ஆயிடுவார். ஸ்டாலின் அப்போ அரசியலை விட்டே ஒதுங்கிடுவார். இது ஒரு திட்டம். இன்னொரு திட்டம், கனிமொழி, கலைஞரோட மகளும் மு.க. ஸ்டாலின் அவர்களோட தங்கையுமான கனிமொழி, இவங்களும் வந்து திமுக தலைமைக்கு வருவதற்கான பேச்சுகள்லாம் அடிபட்டுச்சு. இவங்க வந்து தேசிய அரசியலிருந்து மாநில அரசியலுக்கு வர போகிறாங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி நிற்க போகிறாங்கன்னா பேச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. உதயநிதி வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாருலாம் சொன்னாங்க. அப்போ தேர்தல் தோல்விக்கு பிறகு உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஒரு இணக்கம் உண்டாயிருச்சு. உதயநிதி வந்து கனிமொழிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறதுலாம் நம்ம பத்திரிகை செய்திகளில் வாசிச்சிருக்கோம். இப்போ கனிமொழி வந்து திமுக தலைமை பொறுப்புக்கு வந்துட்டா அவரை எதிர்த்து விஜயெல்லாம் அரசியல் பண்ண முடியாதான். ஆனால் கனிமொழி ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலையும் கனிமொழிக்கு அரசியல் அனுபவம் அதிகங்கிறதுனாலையும் அவருக்கான இமேஜ் அதிகமாகும். அப்போ விஜயால் ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி அடிக்க முடியாது. அப்போ விஜய்க்கு வந்து கரெக்டான ஆள்னா அது உதய் தான். அப்போ உதயை நம்ம வந்து தலைவராக்கணும். அதுக்கு இவங்க போட்ட பிளான்னா இந்த கைது அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் சொல்லிக்கிறாங்க. கரெக்ட் தான். இந்த இந்த இது இதை யோசிச்சு பார்த்தா அது செம்ம மாஸ்டர் பிளானாக இருக்குது. இப்போ எதுக்குன்னா, விஜய்க்கு வந்து பெண் வாக்காளர்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. உதய்க்குன்னு பார்த்தா அப்படி பெருசாக தெரியல. ஆனால் கனிமொழின்னு வந்துட்டா அவங்களுக்கான சப்போர்ட், இப்போ பெண்களுக்கான சப்போர்ட் அதிகமாக வரும். இப்போ வந்து உதயநிதியை கொண்டு வரதுனால விஜய் வந்து தன்னோட பெண் வாக்காளர்களோட வாக்கை தக்க வச்சுக்கிட்டாரு. இது உண்மையிலே பெரிய மாஸ்டர் மூவ் தான். அப்புறம் அந்த உதயநிதி ஸ்டாலினோட அந்த பேச்சால் வந்து பெண்கள்லாம் கொஞ்சம் முகம் சுழிச்சு போயிருக்கிறதா தாவேக்க தரப்பு சொல்கிறாங்க. என்னப்பா இவர் வந்து துணை முதல்வராக இருந்தார், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, இவர் இவ்வளோ மோசமாக பெண்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்ட்டு பெண்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான அப்செட்டாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் விஜய் வந்து உதயநிதியை கைது பண்ணதுனால இந்த விஜய் பெண்களுக்கு ஒன்றுனா சும்மா விட மாட்டார், என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சம வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டாங்களாம். எதிர்காலத்தில் விஜய் வெர்சஸ் உதய்னு அரசியல் கொண்டு வந்து விஜயை ஹீரோவாகவும் உதய வில்லனாகவும் காட்டுறதுக்கு தான் இந்த இப்போ நடந்தேறிய இந்த அரசியல் சம்பவங்கள்லாம். விஜய் வெர்சஸ் உதய், ஹீரோ வில்லன், இதுதான் இந்த நாடகத்தோட பின்னணி தகவலாம். இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தன்னிச்சையாக நடக்காது போல. நம்ம என்னன்னா அவர் வந்து உதயநிதி வந்து த்ரிஷாவை வந்து அப்படி பேசினாரு, அதனால கைது பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்கிறாங்க. இது உண்மையோ பொய்யோ, ஆனால் கேட்க பயங்கரமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம முதல்வருக்கு தெரியும், நம்ம முதல்வரும் சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான். உதயநிதி ஸ்டாலினும் குறிப்பிடத்தக்க படங்களும் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ 2 பேருமே சினிமா வேணான்ட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த அரசியலில் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிற இடத்த பிடிக்கிறதுக்கான போக்கு தான் இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும் போல் எனக்கு தெரிஞ்சு. விஜய் ஹீரோவா இல்லை உதய் ஹீரோவா, இல்லை விஜய் வில்லனா உதய் வில்லனா, இவங்க 2. ஆனால் ஏதோ ஒன்று இன்னும் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு உதய் வெர்சஸ் விஜய் தான். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அண்ணாமலை வராரு, அதுக்கப்புறம் தனுஷ் வேற அரசியலில் வர்றதா பேச்சு அடிப்பிடுது. எது ஒன்று, நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும், நம்ம நிறைய விவாதிக்கலாம், புதுசாக கற்றுக்கலாம். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் நம்ம போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு 5G தமிழ் மொழியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.